ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் 3 and 6 அதாவது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து பாருங்க இப்ப பாக்கிய குருவா 9ஆம் பாவத்துல வந்து இன்னும் வந்து பாருங்க ரொம்ப தெளிவு, ரொம்ப வந்து பாருங்க ஆல்ரெடி தெளிவு, இன்னும் தெளிவு கூட இறையாற்றலோட சேர்ந்த ஒரு தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம், வேகம் மட்டும் இல்லாத விவேகமும் கலந்த மேல பாக்கிய குருவா இருந்து அவர் 5ஆம் பாவத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பாருங்க அவங்களோட பூர்வீக சொத்து சார்ந்த வழக்கு. ஒரு மாதம் அஸ்தங்கம் ஜூன் 9 to ஜூலை 9 குரு அஸ்தங்கம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கீங்க இல்லைங்க, அது என்னங்க அப்படின்னா இந்த குரு அஸ்தங்கம் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா குரு பகவான் நல்லது செய்யறத மாற்றி கெட்டது செஞ்சிடுவார். வணக்கம், நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னங்க புதுசாக குரு அஸ்தங்க பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? குரு வந்து பாருங்க அவர் அஸ்தங்கமாகிறது, அதாவது வீக்கன் ஆகிறது, அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுங்க. குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் தெரியும், குரு பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. குரு பயிற்சி வந்து பாருங்க ஒரு வருஷம் அவர் சாலிடாக எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பாவத்தில் குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்தந்த ராசிக்கு அந்தந்த நற்பலன்களை செய்ய தான் போறாரு. இப்போ அஸ்தங்கம் அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம், சரிங்களா? குரு என்னைக்கு அஸ்தங்கமானாரு அப்படின்னா இவர் வந்து பாருங்க ஜூன் 9 ஆரம்பிச்சு ஜூலை 9 வரைக்கும் ஏறக்குறைய ஒரு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தங்கமாகிறாரு அப்படின்னும் போது அவர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் சாலிடாக கொடுப்பாரு, ஆனால் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்க குரு பெருசாக ஃபேவராக இல்லாதவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம், பரவாயில்ல அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாரு அப்படின்னு. குரு ஃபேவராக இருக்கவங்க வருத்தப்படணுன்ற அவசியம் இல்லை, சரிங்களா? ஓகே, இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி குரு அஸ்தங்க பலன் அப்படின்றத பார்த்துக்கலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாருங்க குரு பகவான் லார்ட் ஆஃப் 3 and 6 அதாவது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து பாருங்க இப்போ பாக்கிய குருவா 9ஆம் பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். பாக்கிய குருவா வந்திருக்கவர் நிறைய விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் பாசிட்டிவிட்டி அப்படின்றத கிரியேட் பண்ண போகிறாரு. பொதுவாக வந்து பாருங்கள் இந்த எல்லா பயிற்சிகளும் ரொம்ப சூப்பர் டூப்பராக இருக்கிறது. ஃபஸ்ட்டு யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு, 2வது துலாத்துக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ எல்லாமே சூப்பர் டூப்பராக இருக்குது. அதுக்கும் மேலே குரு பாக்கிய குரு எல்லா விதத்துலேயும் ஃபார்ச்சூன், குட் லக், அதிர்ஷ்டம், தொட்டதெல்லாம் தொடங்குறது அதெல்லாம் கொடுக்க போகிறாரு. அதுக்கும் மேலே அவரோட பார்வை உங்களோட சுயஸ்தானம் லக்னத்தை பார்க்கறதுனால ஆல்ரெடி துலாம் வந்து பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட், வெட்டு 1 துண்டு 10, பேச்சுலேயும் சரி செயல்பாடுலையும் சரி புத்திலையும் சரி துலாம்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அறம் சார்ந்த ராசி, அறம் தத்துவ ராசி, நல்ல பேசக்கூடிய திறமை அப்படின்றது பெரும்பாலான துலா ராசிக்கு உண்டு. அதனால தான் வந்து பாருங்கள் நிறைய பேர் நீதி அரசர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் பர்ஃபெக்ஷனிஸ்ட், இன்னும் குரு வந்து உங்கள் சுயஸ்தானத்தை பார்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனிஸ்டாக ஆவீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வந்து பாருங்கள் ரொம்ப தெளிவு, ரொம்ப வந்து பாருங்கள் ஆல்ரெடி தெளிவு, இன்னும் தெளிவு கூட இறையாற்றலோடு சேர்ந்த ஒரு தெளிவு, ஞானம், புத்திசாலித்தனம், வேகம் மட்டும் இல்லாத விவேகமும் கலந்த வேகம், இது எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் பாக்கிய குருவாக இருந்து 3ஆம் பாவத்தை பார்க்குறார், தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு. ஆல்ரெடி நாங்கள் தைரியங்க, இந்த தைரியம் தன்னம்பிக்கையோட தைரியம், நல்ல கான்ஃபிடென்ட்டோடு எனக்கு தைரியம். இப்போ ஒரு விஷயம் ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு எல்லாமே தெரியும், புக்கே நம்ம கரைச்சி குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ரொம்ப தைரியம் இருக்கும், நம்ம பெருசாக எதுக்கும் பயப்படவே மாட்டோம். அந்த கதை தான் இந்த கதை. அப்போ எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாத்துலேயுமே தெளிவு இருக்குது அப்படின்னும் போது ஒரு தைரியம் வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி குரு பகவான் 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் நிறைய இருக்குங்க. அதுக்கும் மேலே நம்மளோட இளைய சகோதரர்கள்னால ஒரு ஆதாயம், ஒரு பெனிஃபிட்டு, ஒரு சப்போர்ட்டு, ஒரு ப்ளஸ்ஸு இதெல்லாமே கிடைக்குங்க. அதுக்கும் மேலே பாக்கிய குருவாக இருந்து அவர் 5ஆம் பாவத்தை பார்க்குறார். பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கறதுனால நிறைய துளாராசி அன்பர்கள் வந்து பாருங்கள் அவங்களோட பூர்வீக சொத்து சார்ந்த வழக்கு ஏதாவது நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வழக்கில் நம்மளுக்கு சாதகமான ஒரு ரிசல்ட் அப்படின்றது வரும். அதே மாதிரி பாருங்கள், இல்லைங்க வழக்கெல்லாம் போடல ஆனால் வருமானு பல வருஷமாக காத்துட்டுருக்கோம், வழக்கு போடுற அளவுக்குலாம் எங்களுக்கு வந்து உடம்புலையும் தெம்பு இல்லை, மனசுலையும் தெம்பு இல்லை, நல்ல விதத்தில் கடவுள் காலை பிடிச்சிட்ருக்கோம், ஐயா நீயா பார்த்து எங்களுக்கு நியாயமாக வர வேண்டியதை வாங்கி கொடு அப்படின்னு நாங்கள் கடவுள் காலடியிலே கெஞ்சுட்டு இருக்கோங்க. 10 வருஷமாக கெஞ்சுட்டு இருக்கோம், 15 வருஷமாக கெஞ்சுட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு இப்படி வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க.
அந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு என்ன சேரணுமோ அதை கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பார், குரு பகவான் வாங்கி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே இது வந்து பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்றதுனால நிறைய துளாராசி அன்பர்கள் குழந்தைங்க ரீதியாக இருந்து வந்த மனக்கசப்பு, மனசஞ்சலம், மனக்குழப்பம், குழந்தைங்க ரீதியாக எனக்கு பெருசாக திருப்தி இல்லைப்பா, என் பிள்ளைய பற்றி யோசிச்சா எனக்கு பெருசாக சந்தோஷம் இல்லைப்பா, என் பொண்ணை பற்றி யோசிச்சா எனக்கு மனசு கஷ்டம்தான்ப்பா மிஞ்சுது, யோசிக்காமல் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறேன், எனக்கு ஏன் தான் இந்த பிள்ளைங்க பிறந்துச்சோன்னு நினைக்கிறேன், இந்த பிள்ளையை நாங்கள் பிறக்கணும்னு தவம் இருந்தேன், இப்போ ஏன் பிறந்துச்சின்னு வருத்தப்படுறேன். இப்படி நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் ஒரு விமோச்சனம் அப்படின்றத சாலிடாக குரு பகவான் வாங்கி கொடுப்பாருங்க. இதில் எல்லாரும் சந்தேகம் வேண்டாம். எங்கெங்க இப்போ நீங்கள் தான் சொன்னீங்க ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பராக இருக்கிறது இந்த 3 பேர்ச்சியுமே வந்து ரிஷபத்துக்கு, 2வது துலாத்துக்குன்னு சொன்னீங்க. இப்போ வரைக்கும் எங்களுக்கு பெருசாக நல்லது நடக்கலைங்களேங்க அப்படின்னு கேட்டால் 1 வருஷம் இருக்குங்க குரு பயிற்சி பலன்றது 1 வருஷம். 1 வருஷமும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பலனை கொடுப்பார், கவலையே பட வேண்டாம். இந்த 1 மாதம் அஸ்தங்கம், ஜூன் 9 டு ஜூலை 9 குரு அஸ்தங்கம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கீங்களேங்க, அது என்னங்க அப்படின்னா, இந்த குரு அஸ்தங்கம் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, குரு பகவான் நல்லது செய்யறத மாற்றி கெட்டது செஞ்சுடுவார், அவர் என்ன பலன்களை கொடுக்க போகிறாரோ அதை அப்படியே உல்ட்டாவாக செய்வார் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. அது அப்படி கிடையாதுங்க. குரு அஸ்தங்கம்ன்றது அவர் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரோ அந்த பலன்களை சாலிடாக கொடுப்பார். இந்த 1 மாதம் அந்த பலன்களில் பகுதி தான் கொடுப்பார், நிதானமாக கொடுப்பார், பகுதி தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் நல்லது தான் கொடுப்பார். மாற்றி உல்ட்டாவாக அவர் வந்து ஹீரோவாக இருந்தவர் வில்லனாலாம் ஆயிட போகிறது இல்லை. ஸோ தேவையில்லாமல் கவலை அப்படின்றது வேண்டாம். சரிங்க, இப்போ துளாராசி அன்பர்கள் பரிகாரம் ஏதாவது செய்யலாமா அப்படின்னா, பொதுவாகவே வந்து பாருங்கள், உங்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது, நீங்கள் துளாராசியாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், துலா லக்னமாக மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் பொதுவாகவே கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, ஏங்க நாங்கள் பெருமாளை வழிபாடு பண்ணுறோம், ரொம்ப சந்தோஷம், புருஷ சுத்தம் பாராயணம் பண்ணுங்கள், ஸ்ரீ சுத்தத்தோடு சேர்ந்து பாராயணம் பண்ணுங்கள். புருஷ சுத்தம் பாராயணம் பண்ணாலே எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்த்தா இருக்கானோ அங்கெல்லாம் அர்த்தாங்கினி இருப்பா, எங்கெல்லாம் பெருமாளை வழிபாடு பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பா, அதில் எல்லலும் சந்தேகம் இல்லை. முடியும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும். சரிங்க, இந்த அஸ்தங்கம் குரு பகவான் ஸ்லோவாக வந்து பலன்களை கொடுக்க போகிறாரு, நல்ல பலன்கள் கொடுப்பாரு, கம்மியாக கொடுப்பாரு, இந்த 1 மாதம் வரைக்கும் பகுதி தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த 1 மாதத்துக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இருக்குது. என்ன அப்படின்னா, முடியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டு பக்கத்தில் ஈசன் கோயில் இருக்குது அப்படின்னா அந்த ஈசன் கோயிலுக்கு போங்க. ஈசன் கோயிலில் இருக்க பைரவர், அந்த பைரவர் கால பைரவரை வந்து பாருங்கள், வியாழக்கிழமை அன்னைக்கு போய் அந்த பைரவரை பார்த்து ஈசனை சுற்றி வந்துடணும். ஈசனை சுற்றாமல் வெறும் பைரவனை மட்டும் பார்த்துட்டு வந்துடக்கூடாது. எப்பயுமே வந்து பாருங்கள், சிவன் கோயில் போகிறீங்க அப்படின்னா சிவன் தான் அங்கே பிரதானம், அடுத்து அம்பிகை, அடுத்து தான் நம்ம பரிகாரம் எல்லாம் செய்யணும். எந்த சிவன் கோயில் போனாலும் நிறைய பேர் திருநள்ளாறு போவாங்க, தர்பாரண்யேஸ்வரியை பார்க்க மாட்டாங்க, அம்பிகையை பார்க்க மாட்டாங்க, நேராக சனீஸ்வரனை பார்த்துட்டு வந்துடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. கிரகங்கள் எல்லாம் பகவானோட காலடியில், முக்கியமாக பரமேஸ்வரனோட காலடியில். அப்போ நீங்கள் எந்த சிவன் கோயில் போனாலும் அங்கே ஈசனை வழிபாடு பண்ணிவிடுங்க, அம்பிகையை வழிபாடு பண்ணிவிடுங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு போங்க, கால பைரவர் அங்கே இருப்பார். எல்லா சிவன் கோயிலையும் கால பைரவர் இருப்பார். அந்த கால பைரவனுக்கு என்ன பண்ணுங்க, போகும்போதே மஞ்சள் கலர் துணி ஸ்கொயராக, எல்லோ, கோல்டன் எல்லோ, லைட் எல்லோ, மாம்பழ கலர், எந்த எல்லோவாக இருந்தாலும் சரி, லெமன் எல்லோ, எந்த எல்லோவாக இருந்தாலும் நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மூக்கடலை. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், அம்மா வெள்ளை மூக்கடலையாம்மா, கருப்பு மூக்கடலையாம்மா அப்படின்னு. எதுனாலும் பரவாயில்லைங்க, மூக்கடலை கொஞ்சம் போட்டு மஞ்சள் உள்ளே கட்டிடுங்க. கட்டிட்டு அங்கேயே இருக்க அகல் விளக்கு வச்சு ஏற்றக்கூடாது. நம்ம போகும்போதே ஒரு அகல் விளக்கு எடுத்துகிட்டு போகணும், இல்லை புதுசாக வாங்கிக்கோங்க, கோயில் வெளியிலே விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த அகல் விளக்கு வாங்கி அதில் இந்த மூட்டையை போட்டு அதில் எள்ளெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றி கால பைரவனை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது வந்து பாருங்க, இந்த குரு அஸ்தங்கம், குரு வந்து ஸ்லோவாக வேலை செய்கிறாரு, அதனால் ஏதாவது வந்து பாருங்க நல்லது நடக்குது, கம்மியாக நடக்குது. அந்த கம்மியாக நடக்கிறது வேற ஏதாவது நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன் இருக்குது, நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் மற்ற ராசி, இப்போ நம்ம குழந்தையே விருச்சிகமாக இருக்கும், விருச்சிகத்துக்கு அஷ்டமத்து குரு, அதுக்கு நல்லது தான், புரியுதுங்களா? இப்போ நம்ம இன்னொரு குழந்தை மீனமாக இருக்கும், ஜென்ம சனி, அப்போ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படின் போது எல்லாருக்கும் சேர்த்து ஃபேமிலியில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா கூட காலபைரவன் காப்பாற்றிடுவான் இந்த விளக்கேற்றுறது மூலியமா. குருனோட பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலும் பைரவனோட ஒரு கடாட்சம் அப்படின்றது இருக்கும், பைரவனோட அருள் அப்படின்றது இருக்கும். பெருசாக நம்மளுக்கு எந்த விதமான ட்ராபேக்ஸோ இல்லை, பெருசாக எந்த விதமான நெகட்டிவிட்டியோ இல்லை. ஆக இந்த பரிகாரம் துளாராசி அன்பர்களுக்கு நிறைய நல்லது செய்யும். ஜென்ரலாக துளாராசிங்க, எனக்கு பெருசாக வேறு எதுவும் தெரியாது, எனக்கு என்ன லக்னம் தெரியாது,
என்ன நட்சத்திரம் தெரியாது, ஜாதகம் இருக்குது, நான் துலா ராசி, என்ன வழிபாடு பண்ணலாம்? ஜாதகமே இல்லை, எங்கள் அம்மா சொன்னாங்க நான் துலான்னு, அப்போ நான் என்ன வழிபாடு பண்ணலாம்? நான் முன்னமே சொன்ன மாதிரி மகாலட்சுமி வழிபாடு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை தரும். புரியுதுங்களா? அது வழிபாடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின் போது நிறைய நல்லது நடக்கும். இல்லைங்க எங்களுக்கு கோயிலுக்கு போய் நீங்கள் சொன்ன மாதிரி கால பைரவனெல்லாம் வழிபாடு பண்ணலாம் முடியாது, நாங்கள் வேறு ஏதாவது செய்யலாமா அப்படின்னு ரொம்ப எளிமையான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, காலையில் நம்ம வீடு காலையில் எந்திரிச்சு ஜன்னல் திறக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பறவைகள் வரும். அந்த பறவைகளுக்கு உணவும் தண்ணியும் வைங்க. எங்கெங்கே பறவைங்க உணவெல்லாம் வச்சா சாப்பிட மாட்டேங்குது, ஒன்றும் இல்லை, பிஸ்கெட்டை தூள் பண்ணி போடலாம். இல்லை அரிசி, இப்போ குருவிகள்லாம் அரிசி சாப்பிடுதுங்க, வச்சு ஒரு 10 நாள் தொடர்ந்து வைங்க பாருங்கள், அவங்க சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. அரிசி பிஸ்கெட்டை நல்லா தூள் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி வைங்க, அழகாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நிறைய நல்லது நடக்கும், கவலையே பட வேண்டாம். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குரு அஸ்தங்கத்துக்கான பலன்கள், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது அப்படின்றத சொன்னேன். ஓவராலாக என்ன சொன்னோன்னா, எல்லா பலன்களும் குரு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கம்மியாக வரும், அவ்வளோதான். இதை நான் வந்து ஒவ்வொன்றுத்தையும் சொல்கிறேன், திருப்பியும் நான் சொல்கிறேன் உங்கள் மனசில் பதியணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். திருமணம் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் எந்த ராசியானா இருக்கல, திருமணம் பண்ணலான் இருக்கோம், ஃபாரின் போகலான் இருக்கோங்க, இந்த மாத காலகட்டத்துக்குள்ளே பண்ணலான் இருக்கோம். எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. என்கிட்ட பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோட நம்பர் வந்து கீழே டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க, 9994366066. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாதீங்க, ஹைன்னு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பேசிக்கலாம். நன்றி.